Dear students, good afternoon everybody. Actually last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். டுடே அதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ணுறப்ப இதுவும் என்ன ஆகும், சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு சேஞ்ச் ஆகும். என்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பேராமேக்னெட்டிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன் சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈச் ஆட்டம் ஆர் மாலிகூல்ஸ் ஹேஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் விச் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த ஆர்பிட்டல் அண்டு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பேராமேக்னெட்டிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா just in case we consider any one of the sum of the magnetic material நம்ம கன்சிடர் பண்ணுறோம். This magnetic material having so many number of atoms அப்படின்னு சொல்கிறோம் or molecule. Each number of atoms or molecules has a net magnetic dipole moment அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. இந்த டைபோல் மூமெண்ட்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டைபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா QM, that is a PM vector is equal to QM into 2L அப்படின்னு சொல்லுவோம். QM into 2L அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இப்போ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் which is என்னது வெக்டர் சம் ஆஃப் ஆர்பிட்டல் அண்டு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே இருக்கும் ஆட்டத்தில்? எலக்ட்ரான்ஸ் வந்து வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைடு இன் ஆட்டம் அப்படின்னா அவுட் சைடு த ஆர்பிட்டல் பாத். தட் இஸ் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும். புரோட்டானுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேர்ந்தது என்ன சொல்லுவோம்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டல் பாத்தில் ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் விச் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த ஆர்பிட்டல் அண்டு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸ்பின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரொட்டேஷன், சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த கிரிக்கெட்டில் கூட பவுலர் சொல்லுவாங்க, ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸ்பின் பவுலர்னால் என்ன அர்த்தம்? பால் வந்து என்ன ரொட்டேஷன் ஆகிட்டே என்ன ஆகும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகும். அதே மாதிரி இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆகும் அண்ட் ஆல்சோ என்னது ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, அதாவது ஸ்பின் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அர்த்தம்? எப்படி கிரிக்கெட்டில் பவுலர் பாலில் வந்து என்னது பேட்மேனை நோக்கி என்ன பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறப்ப பவுல் பண்ணுறப்ப என்ன ஆகுது, பால் வந்து ரொட்டேஷன் ஆகுது அண்ட் ஆல்சோ என்ன ஆகும், பால் ரொட்டேஷன் ஆகிட்டே என்ன பண்ணோம் டு ரீச் த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஆகும் அப்படின்னா ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு. That is outside the atom, outside the nucleus, the electrons are moving or rotating in the spin magnetic moments அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டியூ டு ரேண்டம். அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பக்கத்தில் இருக்கப்ப if due to the random orientation this magnet movement of net magnetic movement of the material is 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. இப்போ so many number of atoms are there அப்படின்னா in each and every individual atom having என்னது எல்லாமே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எல்லா எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா வேரியஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதாவது இது இப்படி போகும், இது இப்படி வரலாம், அல்லது இது இப்படி வரலாம், இது இப்படி வரலாம். ஓகேவா? ரேண்டம் மேனரில் என்ன ஆகும், மூவ் ஆகும். இப்போ இந்த ரேண்டம் மேனரில் மூவ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இட் ஷுட் பி த நெட் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் மெட்டீரியல் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது தமிழ் மீனிங் மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தமிழில் வந்து பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் பாரா காந்த பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மீனிங் எக்ஸ்பிளைன் இவ்வளோ தான். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்கேஸ் இதை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெளியில் வைக்கிறப்ப இந்த டார்க் ஆக்டிங் ஆன் த அட்டாமிக் டைபோல்ஸ் வில் அலைன் தெம் ஃபீல்டு தி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு த டார்க் ஆக்டிங் ஆன் த அட்டாமிக் டைபோல்ஸ் வில் அலைன் தெம் இன் த ஃபீல்டு ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சோம்னா என்னாங்க அப்படின்னா டார்க்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. டார்க்னா என்ன பண்ணியிருக்கோம்,
டார்க்னா டேர்ன் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வில் அலைன் த இன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். As a result, finally, there is a net magnetic dipole moment induced in a direction of the applied field அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ, தட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோமோ, அதே சேம் டைரெக்ஷனில் என்னாகும் அப்படின்னா டார்க்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்டு இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் அலைன் தான் என்னது அந்த டைப்போல் இருக்கு இல்லையா, அட்டாமிக் டைப்போல் கியூஎம் ஒரு ஆட்டத்துக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆகட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டார்க் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே அப்படின்னா இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் as long as the external field exists அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து என்ன, அதாவது த இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட்னா என்ன அர்த்தம்? இன்டியூஸ்டு தூண்டப்படுதல். அப்படி இன்டியூஸ்னா என்ன அர்த்தம்? தூண்டப்படுதல். டைபோல் மூமெண்ட், டைனா டூ, போல்னா எட்ஜஸ். இப்போ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட், போல்னா எட்ஜஸ், டைனா டூ, இன்டியூஸ்டுனா தூண்டப்படுதல். அப்போ தூண்டப்பட்ட இருமுனை வந்து என்ன ஆகும்? ப்ரெசன்ஸ் லாங்கஸ்ல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து என்ன ஆகுது? டைபோல் மூமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுனா என்ன ஆகிடுச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் தூண்டப்படுதல் அப்படிங்கிறோம். when placed in a non-uniform magnetic field. இப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சோம்னா டார்க் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை பிளேஸ் பண்ணோம்னா the paramagnetic materials will have tendency to move the என்னது from weaker to stronger part of the field அப்படின்னு சொல்கிறோம். வீக்கர் பார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு வந்து என்ன மூவ் ஆகுது. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் வீக் மேக்னெட்டிசம் இந்த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபீல்ட் ஆர் நோன் as the paramagnetic materials. மெட்டீரியல்ஸ் விச் எக்ஸிபிட் வீக் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து வீக் மேக்னெட்டிசம் மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபீல்ட் இஸ் நோன் as என்னது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா மாறிடும். எப்போ இந்த நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எதை ப்ளேஸ் பண்ணுறப்ப? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் ப்ளேஸ் பண்ணுறப்ப. அப்போ அந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறப்ப அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், இது ஆல் ஆர் த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அண்ட் ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தேன் அண்டு யூனிட்டி. ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டினா மியூஆர் வேல்யூ, மியூஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஒன்றா இருக்கும். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன் டு த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம் பிளேஸ் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே டைரக்ட் பாயிண்ட்ஸ் தாங்கன்னா ஈஸியான கொஷின் தான், தியரி கொஷின். ஜஸ்ட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் வேரி ஆச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். டெம்பரேச்சர் மேக்ஸிமமாக இருந்ததுன்னா சசப்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் மினிமமாக இருந்ததுன்னா சசப்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இல்லாமல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது கியூரிஸ் லாஸ் அப்படின்றோம். கியூரிஸ் லாஸ்னால் when the temperature is increased. இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் விட்டுட்டோம். இது என்ன டாபிக்னா டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேக்னெட்டிக் லீவியேட்டட் ட்ரெயின் அப்படின்றாங்க. இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினை விட இது ரொம்ப அட்வான்ஸ்டு ஒன். மேக்னெட்டிக் லீவியேட்டட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தி மேக்னெட்டிக் லீவியேட்டட் ட்ரெயின் இஸ் ஆல்சோ ஏ மேக்லீவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ட்ரெயின் நேம் என்னென்னா மேக்லீவ் ட்ரெயின். இங்கே என்ன இப்போ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக், இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த ட்ரெயினை வந்து என்ன பண்ணுறோம்? ஹை ஸ்பீடில் மூவ் பண்ணுறோம். அது என்ன கான்செப்ட் உபயோகாகுது அப்படிங்கிறது இங்கே கீழே சொல்கிறாங்க. தீஸ் ட்ரெயின்ஸ் ஃப்ளோட்ஸ்னால் வந்து மிதக்குது. These trains floats a few centimeters above from the guideway because
ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து வீல் இருக்கும், சக்கரை இருக்கும். ஆனால் சரியா, நார்மல் ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சக்கரை இருக்குங்கன்னு. பட் இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்லீவ் ட்ரெயின் அப்படின்ற அந்த ட்ரெயின்ஸ் ஃப்ளோட்ஸ்னால் மிதக்குது ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் அபவ் த கைட்வே பிகாஸ் அப்படின்ற. அதாவது எபவ் ஃப்ரம் த கைட்வேனா என்ன அர்த்தம், இந்த ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டருக்கு மேலே எங்கே இருக்கு, பர்டிகுலர் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குன்றான். சரி, பட் அந்த தண்டவாளத்திலிருந்து ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் உயரத்தில் அந்த ஃப்ளோட் ஆகும், ட்ரெயினோட வீல் வந்து ஃப்ளோட் ஆகும். அது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட் அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் யூஸ்டு. த மேக்லிவ் ட்ரெயின் டஸ் நாட் நீட் வீல்ஸ், அங்கே வீல் கிடையாது. அண்ட் ஆல்சோ அச்சீவ் கிரேட்டர் ஸ்பீடு, அங்கே வீல் கிடையாது. அண்ட் ஆல்சோ என்னது வெரி ஹை ஸ்பீடில் போகுதுன்றான். த பேசிக் மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா த பேசிக் மெக்கானிசம் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் மேக்லிவ் ட்ரெயின்ஸ் இன்வால்வ்ஸ் 2 செட் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படின்றோம். இந்த 2 செட்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்குது. ஒரு செட்ஸ் ஆஃப் மேக்னெட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன் செட் ஆஃப் மேக்னெட் இஸ் யூஸ்ஃபுல் டு ரிப்பல் விச் மேக் இன் ட்ரெயின் ஃப்ளோட் அபவ் த ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராக்குக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கக்கூடிய, ஃப்ளோட்னா மிதக்கிறதுன்னு சொன்னேன், இந்த ஃப்ளோட் ஆகக்கூடிய அந்த மேக்னெட் வந்து என்ன பண்ணும், இங்கே பாருங்கள், ஒன் செட் இஸ் யூஸ்டு டு ரிப்பல் விச் மேக்ஸ் train to float above the track, and another set is used to move the floating train ahead at very greater speed அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரெண்டு ஜோடி மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஒரு வீல் என்ன ஒன் டைப் ஆஃப் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரெயினை வந்து ஃப்ளோட் பண்ணோம். டோட்டல் வெயிட்டை வந்து என்ன பண்ணிக்கும், அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணிக்கும் தாங்கி ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் வெயிட் கேப் விட்டு அந்த தண்டவாளத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராக்குக்கு மேலே மிதக்கும். அதே நேரத்தில் அனதர் ஒன் ஆஃப் த மேக்னெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை, வெரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுத்து அந்த மேக்னெட்டை வந்து என்ன பண்ணும், வேகமாக மூவ் பண்ண வைக்கும். இப்போ வேகமாக மூவ் பண்ண வைக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த ட்ரெயின் வந்து வெரி ஃபாஸ்ட்டில் மூவ் ஆகும். தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் குவைட்டர், ஸ்மூத்தர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர்டு வித் கன்வென்ஷனல் ட்ரெயின் have potential for moving with much highest speed with technology in future அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி ஹை ஸ்பீடில் போகுதான். அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டலுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது, சைலண்ட்டாக மூவ் ஆகும், ஸ்மூத்தாகும். என்விரான்மெண்டல் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது இப்போ இந்த ட்ரெயின் டயராம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின் டயராம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து இங்கே வந்து வீல் கிடையாது. வீலுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லட் ட்ரெயினில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்னதான் இருக்கும், மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் மேக்னெட்டை தான் வந்து என்ன பண்ணுறாங்க வீலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மேக்னெட்டை வந்து இப்படி வீலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்னெட்டை வந்து மிதக்க விட்டுருவாங்க. மிதக்க விடுறதுன்னா என்ன அர்த்தம், ட்ரெயினில் வந்து சக்கரை இருக்கும். நம்ம ஊரில் ஒரு ட்ரெயினில் என்ன இருக்கும், சக்கரை இருக்கும். சக்கரத்தை நம்ம பார்த்துருப்போம். பட் அங்கே வந்து என்னது, சக்கரத்தை விட்டுட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மேக்னெட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மேக்னெட்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அந்த ட்ராக்குக்கும் வீலுக்கும் இந்த பாரு டயராமில் போடுறேன். இப்போ இதுதான் ட்ராக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இது ஒரு ட்ராக்கு, இந்தாண்ட ஒரு ட்ராக் இருக்கா. இந்த மேக்னெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டில் இருக்கும், இங்கே வந்து கேப் இருக்கும். இதேமாதிரி இங்கே வந்து ஒரு வீல் இருக்கும், இங்கே கேப் இருக்கும். இந்த டோட்டல் செட்டப் அரேஞ்ச் பண்ண எல்லாமே இந்த பாடி மேக்னெட்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னாகும், ஃப்ளோட் ஆகும். இது வந்து டச் ஆகாது. அதே நேரத்தில் என்னாகும், டச் ஆகாதுன்னு என்ன அர்த்தம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸில் இருக்கும், ஃப்ளோட் ஆகும். பட் அதே நேரத்தில் என்ன ஆகும், இங்கே அனதர் ஒன் மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து ஹை ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ இந்த மேக்னெட் பண்ணால் ரிப்பல் பண்ணுற மாதிரி வெரி ஹை ஸ்பீடில் ரிப்பல் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் அட்ராக்ஷன் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஹையர் கிளாஸ் போகிறப்போ இந்த கான்செப்டை டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இதுதான் வந்து என்னது, ட்ரெயினோட கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் கண்டினியூவேஷன். இது நெக்ஸ்ட் ஒன் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நோட் பண்ணிக்கிங்க, 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதுக்கடுத்து கியூரிஸ் லா அப்படின்னு சொல்கிறேன். இந்த கியூரிஸ் லா அப்படின்றது when the temperature is increased thermal vibration will upset
த அலைன்மெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? therefore the magnetic susceptibility decreases with increase in temperature. நம்ம அனலைன் பண்ணிக்கங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கன்னு. the magnetic susceptibility decreases the increase in temperature அப்படின்னு சொல்கிறேன். அதான் என்ன சசப்டபிலிட்டி வேல்யூ பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்லிட்டு நம்ம அதில் படித்தோம் இல்லையா, அங்கே அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் இன்வெர்ஸ் ஆச்சுன்னா சசப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சசப்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், in many cases the susceptibility material psi m is directly proportional to 1 by t அப்படின்னு சொல்கிறோம். psi m is directly proportional to 1 by t or psi m is equal to c by t அப்படின்னு சொல்கிறோம். psi m is equal to c by t. இந்த ப்ரொபோஷனாலிட்டி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா c அப்படின்ற கான்ஸ்டன்ட் psi m is equal to c by t அப்படின்னு சொல்கிறோம். this relation is called Curie's laws அப்படின்னு சொல்கிறோம். This relation is called another Curie's laws. Here C is called another Curie constant and the temperature is T Kelvin. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஷினுக்குன்னு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ரிலேஷன் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா Curie's laws அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ரிலேஷன் இஸ் நத்திங் பட் Curie's laws. Here C is called Curie constant and temperature T is Kelvin அப்படின்றோம். The graph drawn between the magnetic susceptibility and temperature is shown in figure, which is the rectangular hyperbola அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது கிராஃபை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம், நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகுது, த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஒன் இன் ஃபிகர். தட் இஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சசப்டபிலிட்டி இஸ் ஆல்சோ என்னது டிக்ரீசஸ் வேரியேஷன் சொல்கிறோம். சைஎம் இஸ் ஈக்குவல் டு சி பை டி. இந்த கிராஃபை பார்த்துங்க, பேரபோலா கிராஃபாக பேரபோலா அதாவது கர்வ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். Curie's சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Curie's சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது the presence of external magnetic field. The presence of external magnetic field. Just wait. The presence of external magnetic field அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன். எதோட கண்டினியூவேஷன்? இந்த Curie வெப்பன் டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லையா, Curie டெம்பரேச்சர் சொன்னோம் இல்லையா, இந்த Curie டெம்பரேச்சருடைய கண்டினியூவேஷன். Curieஸ்னா psi m is directly proportional to 1 by t அப்படின்னு சொல்லியிருப்போம். psi m is directly proportional to என்னது 1 by t அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதை அப்படி நோட் பண்ணிக்கிங்க. psi m is directly proportional to 1 by t, அதை நோட் பண்ணிக்கிங்க உங்கள் புக்கில். அதே மாதிரி psi m is equal to c by t, அதையும் அப்படி நோட் பண்ணிக்கிங்க. அதையும் என்னது உங்கள் புக்கில் தயவுசெய்து psi m is directly proportional to c by t அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஜஸ்ட் வெயிட். ஆக்சுவலாக என்னாச்சு, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்துருக்கோம், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்துட்டோம். அதை பேஸ் பண்ணி Curie's டெம்பரேச்சர் ஒன்று பார்த்தோம். இந்த ட்ரெயின் கான்செப்ட் சொன்னேன். அதுக்கு அடுத்தது ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் என்ன அப்படின்னா அந்த Curie's டெம்பரேச்சர். இந்த Curie's டெம்பரேச்சர், Curie's சசப்டபிலிட்டி பேஸ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபை தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. Curie's பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ் வந்து the temperature is increased, thermal vibration, absorptive alignment of the magnetic dipole moment. இப்போ ஆக்சுவலாக இதை அனலைன் பண்ணிங்க. the susceptibility of the decreases, the increase in temperature. இந்த 4 lines 5 லைன்ஸுமே என்ன பண்ணீங்க, 3 மார்க்கில் பார்த்துக்குங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது Curie's susceptibility. அதுக்கு அடுத்தது ferromagnetic material, another one, ferromagnetic materials. An atom or molecules in ferromagnetic materials possess net magnetic dipole moment in a paramagnetic material. அதாவது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்லேருந்து தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நெட் மேக்னெட்டிக் டைபோல் முடிச்சிய பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இது எப்படின்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்து
நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த டைபோல் மூமெண்ட் வேல்யூ வந்து என்ன ஆகுது, ஆஸ் லைக் தட் ஆஸ் என்னது பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். An atom or molecule in a ferromagnetic material possesses net magnetic dipole moment in a paramagnetic material அப்படின்னு சொல்கிறோம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் மாதிரியே தான் இதுவும் என்னது மெட்டீரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். A ferromagnetic material is made up of a smaller regions அப்படின்றோம். Smaller regions called ferromagnetic domains. Within each domains the magnetic moments are spontaneously aligned in direction அப்படின்றோம். ஸ்பான்டேனியஸ் அதாவது இந்த டைபோல் மூமெண்ட், இந்த எலக்ட்ரிக் டைபோல் ஒரு கான்செப்ட் நான் இங்கே சொல்லிடுறேங்கண்ணே. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா